என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த மங்களகரமான தினத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் வளம் பெருக செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் ஆதிபராசக்தி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்ல குழந்தையே. இந்த நேரத்தில் மனமாற்றங்கள் உனக்கு நிகழப்போகின்றது. நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயே, அந்த மனமாற்றங்கள் நிகழத்தான் போகின்றது. உன்னுடைய மனம் துளிரத்தான் போகின்றது. நீ நினைத்தது எதுவுமே முடியவில்லை. நீ ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றும் பொழுதும் அந்த விளக்கை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் எதிர்க்கப்படுகிறது. எதிர்மறை சக்திகளோடு விளக்கேற்றுபவர்களின் மனதில் உள்ள வாதம், ஆணவம், அவந்தை, ஏதாவது கோபம் என்று எல்லா எதிர்மறை விளைவுகளும் சேர்ந்து எரிக்கப்படுகின்றது. அந்த விளக்கேற்றும் சூழலில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும். உன்னுடைய வீட்டிலேயே ஏற்றும் விளக்கு இதுவரை உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், துயரங்கள், தடைகளும் எரிக்கப்பட போகின்றது. எல்லாமே உன் தாய் என்னும் சொல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகவிருக்கின்றது. உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது எனில் என் குழந்தையே, அதை நீ நினைக்க முடியாது. நீ யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் விரைவில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதிலும் இன்று முதல் இந்த மாலை இதை கேட்கும் நேரத்திலேயே பல மனமாற்றங்கள் நிகழப்போகின்றது. நம்பிக்கை இழந்து சோகத்தோடு உன்னுடைய மனதில் நம்பிக்கை பிறக்கப் போகின்றது. அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. உன் மனதில் மட்டுமல்லாது நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த மாற்றங்கள் வந்துவிடாதோ என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே, அந்த இயக்கங்கள் இனி உனக்கு தீரப்போகின்றது. நீ தினமும் என்னிடம் செய்கின்ற அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான பலனை இன்று முதலில் நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக நடத்தி தரப் போகின்றேன். அதை விரைவாக உனக்கு கிடைக்கப் போகின்றது. அது உன் அன்னையாகிய என் பொறுப்பு. உன் கஷ்டங்கள் அனைத்தையும், சோதனை காலத்தையும் கடந்து வந்த நீ இனி வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலம் வந்துவிட்டது. எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள் என் குழந்தையே, இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என்று நீ நினைத்து விடாதே. இதைவிட மிக சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது. வாழ்க்கை என்றும் இரு பக்கம் இருக்கும் நாணயம் போல. ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என் குழந்தையே. எத்தனை நாள் காத்து கொண்டும் இருந்து விட்டாய். இனி நீ வேண்டுகின்ற பக்கம் வரப்போகிறது. இன்னும் உன்னை எத்தனை நான் காக்க வைக்கின்றேன் என்று நீ வருந்தாதே. நீ ஆசைப்பட்டு விடும் விஷயங்களை உனக்கு கிடைக்கச் செய்யத்தான் இத்தனை நாள் நான் உன்னை காக்க வைத்தேன். உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மாற்றம் உண்டாகப் போகின்றது. நீ நினைத்ததை நினைத்தபடி நான் நடத்தி தரப் போகின்றேன் என் தங்கமே. நீ என்றும் தோற்று போக மாட்டாய். என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. என் பிள்ளையான உன்னை நான் வெறும் கையோடு ஒருபோதும் அனுப்ப மாட்டேன். நல்ல பல மாற்றங்களை நீ உணரப் போகின்றாய். என் மனதிலும் மாற்றங்கள் உண்டாகும். பொன் வாழ்விலும் பெரும் மாற்றங்கள் உண்டாகும். நல்ல பல செய்திகளை நீ கேட்கத்தான் போகின்றாய். நல்ல தகவல்களை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து பெறப்போகின்றாய். ஏதோ என்னை இத்தனை காலங்கள் காத்து கொண்டிருந்தாயே, இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிக குறைந்த காலத்தில்
காலத்தில் உனக்கு அதை நிறைவேற்றி தருகின்றேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு நீ வாழ வந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அன்னையாகிய நான் காத்திருக்கின்றேன். உன்னுடைய முகம் மலர்ந்து உன் முகத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதுதான் இப்பொழுது இந்த அன்னையினுடைய முதல் வேலை. உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்று முதல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லது எதையும் நினைத்து கொண்டிருக்காமல் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். என் செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். கஷ்டம் வரும் தொழிலை நான் அதற்கு அனுமதிக்கவே மாட்டேன். என் தங்கமே, கஷ்டம் வரும் பொழுது என் நாமத்தை மட்டும் உச்சரித்து பார். அடுத்த தடவை உன்னுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். நான் சொல்லும் இந்த விஷயத்தை கவனமாக கேள். இதை மட்டும் நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை வளம் பெறும். இனிப்பான செய்திகள் உன்னை தேடி வரும். என் செல்ல குழந்தையே, எனது வார்த்தைகளை மதித்து எனது இந்த வாக்கினை கேட்க விரும்புகின்றாய். இதை இப்பொழுது இந்த நொடியில் கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேனே என்றால் காரணம் இல்லாமல் என்னுடைய வார்த்தைகளும் வாக்குகளும் உன் கண்களில் படாது. எப்பொழுதும் என்ன தருணத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை அவர்களிடம் அந்த நேரத்தில் கொண்டு சேர்த்து விடுவேன். எனவே இந்த வார்த்தைகள் உன் கண்ணில் பட்டு எனது இந்த வார்த்தைகளும் உன் செவிகளில் சேர்ந்து கொண்டிருந்தால் சர்வ நிச்சயமாக இது உனக்காக சொல்லப்பட்டதே. முழுமையாக கேட்டால் முழுவதுமாக புரியும். இப்பொழுது நீ வலிகளோடுதான் போராடி கொண்டிருக்கின்றாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். வலியை பொறுத்தவரே வெல்வார். வாழ்க்கையில் சில நேரங்கள் சோர்ந்தும் உன்னையே நீ இழந்து கொண்டு இருப்பதாகவும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேறு எங்காவது போய்விடலாம் என்ற உணர்வு நிலை உனக்குள் ஏற்படலாம். என் குழந்தையே, அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எல்லாம் எனக்கு யாரும் வேண்டாம், தனிமையில் என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்கும் அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகின்றாய். ஏன் இந்த உலகில் என் முன்னால் நீ அழுது கொண்டே இருக்கின்றாய்? உன் முன்னால் நான் இருக்கின்றேன் என்ற மன அழுத்தத்தில் உன்னை நீ வெறுக்க தொடங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை உண்மையிலேயே அர்த்தமற்றதாக மாறிவிடும். இந்த தருணமே உனக்கு மனசோர்வை ஏற்படுத்தும். என் தங்கமே, இத்தகைய எண்ணங்கள் உன்னோடு இருந்தால் உன்னுடைய மனசோர்வு மேலும் மேலும் அகலமாக சென்று ஆகால பாதாளத்திற்கு தள்ளிவிடும். இந்த காலகட்டத்தில்தான் உன்னுடைய எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும். ஒன்று மட்டும் உறுதியாக என்னால் கூற முடியும். என் குழந்தையே, இந்த நிலையில் உனக்கு நீதான் உதவி செய்து கொள்ள முடியும். அப்படி பிறர் உதவியை நீ நாடுகின்றால் உனக்கு நீ என்ன உதவி செய்யாவிட்டாலும் யாரும் உன்னை அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வர இயலாது. எப்படியாவது எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதை எதிர்த்து நின்று போராடுவது என்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உன்னுடைய மனதை திசை திருப்புவதன் மூலம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஒளி பிறக்கும். யாரிடம் திரும்ப வேண்டும், எங்கே உன் மனதை திருப்ப வேண்டும் என்று கேட்டால் அதற்குத்தான் உன் அம்மா, உன் அன்னை அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதையும் எண்ணங்களையும் நினைவுகளையும் என்னிடத்தில் திறந்து உன் மனம் ஒட்டுமொத்தமாக என்னிடம் குவியட்டும். வேறு எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. உன்னை சுற்றியுள்ள சூழல்கள் எல்லாம் மறந்து என் வழிப்படி நான் முக்கியம் என்று உன் மனதை முழுதாக உன் தாயானவள் என் பக்கம் திருப்பி என் சன்னிதானத்திற்கு வந்து எனக்கு ஏதேனும் நெய்வேத்தியம் படைத்து எனக்கு தினை தீபம் ஏற்று. என் தங்கமே, இப்படி என்னை வழிபட்டால் போதும். உனது சகல விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து நான் உனக்கு நல்லதையே நடத்தி வைப்பேன். எப்பொழுதும் உனக்கு
துணையாக உன் அன்னை நான் இருப்பேன். உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்றுதான் என்னிடம் நீ பிரார்த்தனை செய்தாய் அல்லவா? இதோ உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். அதற்குள்ளாகவே உனக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? நீ நினைத்த விஷயம் நினைத்த விதமாக நல்லபடியாக நடக்கப் போகின்றது. உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி போகின்றேன். அப்படி நிறைவேற்ற முடியாத காரியங்களை எல்லாம் எட்டி பிடிக்கும்படி செய்ய போகின்றேன். என் செல்லமே, உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். உன்னுடைய நம்பிக்கை என்பது ஒருபொழுதும் வீணாக போகாது. நீ எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். உனக்கானது இன்னும் நடக்கவில்லையே என்று நீ கவலைப்பட வேண்டாம். இதுவும் சேர்ந்து உனக்கு மனக்கவலையைத்தானே அதிகமாக்கும். மனதில் இருக்கும் பாரத்தையும் உனக்கு வேண்டிய விஷயங்களையும் உன்னுடைய விருப்பங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு நீ மனநிறைவோடு காத்திருந்தாலே போதும். வெகு விரைவாக உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரப் போகின்றது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. என் செல்லமே, நீ நினைத்ததை என் அம்மா நிச்சயமாக எனக்கு செய்து கொடுப்பாய். என்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாள் என்று நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டுமே போதும். நீ நினைத்ததை நிச்சயமாக நடந்தே தீரும். நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை நான் உனக்கு தரப்போகின்றேன். நீ முழு மனதோடு என்னை முழுவதுமாக மனதில் நினைத்து கொண்டு நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் வெகு விரைவாக நடந்து உனக்கு சந்தோஷம் கொடுக்க போகின்றது. இதற்கு முன்னால் எத்தனை முறை நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். அதை பற்றி நீ கொஞ்சம் யோசித்துப் பார். என் செல்லமே, தேவையில்லாமல் நடக்காதோ கிடைக்காதோ என்று யோசித்து கவலைப்படாதே. உன்னுடைய ஆசை எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன் அம்மா நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு ஒருபொழுதும் பொய்யாக போகாது. என் தங்கமே, நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. ஒருபொழுதும் என் மீது வைத்த நம்பிக்கையை சற்றும் குறைத்து கொள்ளாதே. எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களையும் நீ படும் கஷ்டங்களையும் அதன் மூலமாக உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்படாதே. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கின்றது என்று நம்பு. இப்பொழுது எனக்கு உன்னுடைய நிலைமையை நான் மாற்றத்தான் போகின்றேன். நீ பார்த்த விஷயங்கள் எல்லாம் உண்மை என்றாலும் வாழ்க்கையில் நடக்க துவங்கும். நீ பட்ட எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் நீ எந்த செயலை செய்தாலும் எல்லாம் வெற்றியாகத்தான் மாறப்போகின்றது. உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகின்றாய்? என் பிள்ளையாகிய உன் முகம் வாடி இருப்பதை பார்த்தால்தான் உனக்கு ஆறுதல் கூற நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். ஒரு நிமிடம் என் அருகில் வந்து உட்கார்ந்து என்னை நன்றாக உற்றுப்பார். உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை நிச்சயமாக தெளிவாக மாற்றுவாய். எல்லோரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றாய். யாருக்கும் ஒருபொழுதும் எந்த தீங்கும் செய்ய நினைக்கவில்லை. துரோகத்தை செய்ய மனதால் கூட நீ நினைக்கவில்லை. இதிலிருந்து என் பிள்ளை என்பது உறுதியாகின்றது அல்லவா? பிறகு எதற்காக உனக்கு இந்த வருத்தம்? உன்னை உன் அம்மா நான் நம்பி கம்பீரத்தோடு இருக்கின்றேன். உன் வீட்டில் நான் அமர்ந்திருக்கின்றேன். என் பிள்ளையாகிய உனக்கு நான் எதுவும் செய்யாமல் இருப்பேனா? உனக்கு மிகச்சிறந்த பரிசு கொடுக்க ஆசைப்படுகின்றேன். அதை பெற்றுக்கொள்ள நீ மகிழ்ச்சியாக காத்திருந்தால் வெகு விரைவாக அதை நீ பெற்றுக்கொண்டு மனதார
மனதார சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். சில காலமாக உனக்கு நிம்மதி இல்லை என்று உனக்கு தெரியும். உன் மனதில் பல குழப்பங்களை போட்டு எதற்காக இப்படி வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றாய்? உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கான நல்ல நேரம் வரப்போகின்றது என் தங்கமே. கொஞ்சம் பொறுமையாக காத்து கொண்டிருந்தால் எல்லாம் உனக்கான விஷயங்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தி உன் தாயானவள் நான் கொடுப்பேன். உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கத்தானே உன் அன்னையாகிய நான் தினமும் வந்து உன்னோடு இருக்கின்றேன் என்று உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி. பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
தான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி,
எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று எண்ணிவிடாதே. ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையை, இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையை, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இனியும்